அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சந்திரனை பிளந்து ஒன்றாக சேர்த்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் அவுலியாக்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உங்கள் இதயம் அமைதி பெற தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். கண் திஷ்டிக்கு ஓதி விடப்படும். மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். மூச்சு திணறல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு சரியா. குழந்தை இல்லாதவர்களுக்கு அல்லாஹுடைய வேதத்திலிருந்து சில ஆயத்துக்களை ஓதி கொடுத்தா அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஓதுறது ஏன் வேலை? அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குழந்தை பாக்கியம் அல்லாஹ் கொடுப்பான். அத்தியாயம் 17 வசனம் 82ல் நோய் நிவாரணத்தை ரப்பில் ஆலமீன் இறங்கிக்கிறதாக சொல்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது குணமாக்கும், நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அது இழப்பையே ஏற்படுத்தும்னு சொல்லி இந்த அத்தியாயம் 17 வசனம் 82ல் சொல்கிறான். உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக் லால்பேட்டை. என்னோட டெலிஃபோன் நம்பரு 70 94 230 249. ஒரு விஷயம், குரானை 10 வருஷம் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஓதுறது என் வேலை, குணமாக்குறது அல்லாஹுடைய வேலை. குரானுடைய ஆயத்தை தான் ஓதுவேன். பல நல்ல விஷயங்கள் நிறையா பேர்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, மூச்சு திணறல், இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் தண்ணி ஓதி கொடுக்கறது அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அது நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கையில் என் கையில் ஒன்றும் கிடையாது. ஓதுறது என் வேலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களையும் உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.